ஆணவ கொலையை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு கடமை. அது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஓரிரு இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்பட்டு இருக்கு. இது நம்ம ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு, அது மட்டுமல்ல இதுக்காக சிறப்பு கவனத்தையும் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கும் அதை எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்குது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடுல ஒரு நிலைமையில் தான் இருக்கு. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆனால் அது அவங்களுக்கு ஆதரவு, அதாவது அரசுக்கு ஆதரவாகவே வாக்குகள், அதாவது அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ மக்கள் மத்தியில் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு மாதிரி. ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு இதில் ஆவண கொலைன்னு வரும்போது யாருமே அதை ஆதரித்து யாருமே சொல்லவில்லை, எந்த கட்சியினரும் நம்ம சொல்லவில்லை. இதெல்லாம் நடக்கக்கூடாது, இது மாற்றம் வர வேண்டும் என்று தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு இடங்களில் தவறுகள் நடக்கும்போது அது உடனடியாக அரசு அதை இன்வால்வ் ஆகி அதை சீக்கிரம் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது தான் அரசுக்கு நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும். ஆணவ கொலை விஷயத்தில் ஆணவ கொலை தடுப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்றுவதற்கு தமிழக அரசு வலியுறுத்துறாங்க. இந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வருவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கலந்து ஆலோசித்து தலைவர்களுடன் பேசியிருந்து அதற்கான என்ன ஒரு பரிந்துரை செய்ய முடியுமோ முதலமைச்சரிடம் பேசுவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்ற இடத்துல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.